சினிமா அரசியல் நிகழ்வுகள் அனைத்தையும் உள்ளதை உள்ளபடி உறக்க பேசும் உங்கள் குரல் லென்ஸ் வியூ பியாண்ட் தி ஸ்பாட்லைட்ஸ். பரபரப்பாகும் தேமுதிக தலைமை கழகம் மற்றும் அதிரடி காட்டும் தேமுதிக தொண்டர்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு 3 மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் கூட்டணி வியூகங்கள், ஆலோசனை கூட்டம், மக்கள் சந்திப்பு என பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தேமுதிக கட்சியோ மற்ற கட்சிகளை விட மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் 3 முக்கிய நிகழ்வுகளே. முதல் நிகழ்வு, கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியனின் நடிப்பில் உருவாகியுள்ள கொம்பு சீவி திரைப்படம் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெளியாகிறது. தேமுதிக தொண்டர்களும் மக்களும் சண்முக பாண்டியனை கேப்டனின் திரையுலகின் மறு உருவமாகவே பார்க்கின்றனர். எப்படி கேப்டன் விஜயகாந்த் படம் வெளியீட்டின் பொழுது கொண்டாடி மகிழ்வார்களோ அதை போலத்தான் சண்முக பாண்டியனின் கொம்பு சீவி திரைப்படத்தை கொண்டாட காத்திருக்கிறார்கள். இந்த படத்தை பொன்ராம் இயக்குகிறார். அது மட்டுமல்ல, இப்படத்தில் சண்முக பாண்டியனுடன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் இப்படத்தின் 2 பாடல்களின் லிரிகள் வீடியோ வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுவே சண்முக பாண்டியன் மற்றும் தேமுதிக தொண்டர்களையும் தாண்டி பொதுமக்கள் மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தாண்டின் இறுதியில் வெளியாகும் இப்படம் நிச்சயம் இந்தாண்டின் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இரண்டாம் நிகழ்வு, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் அன்பை பெற்ற மறைந்தும் இன்றும் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் நெஞ்சங்களில் வாழும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 28 டிசம்பர் 2023ஆம் ஆண்டு மறைவை தொடர்ந்து வருகின்ற 28ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் நினைவு தினத்தை கேப்டன் ஆலயத்தில் 2ஆம் குரு பூஜை கொண்டாடப்படவுள்ள காரணத்தையொட்டி தேமுதிக தலைமையும் தொண்டர்களும் குரு பூஜைக்கான ஏற்பாட்டில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நமக்கு தெரிந்த வகையில் பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களை அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாளைத்தான் குரு பூஜையாக தமிழகத்தில் வழிபடுகிறார்கள். குரு பூஜையின் அர்த்தம் குரு என்றால் இருள் நீக்குபவர், ஞானத்தை வழங்குபவர். பூஜை என்றால் மரியாதை, நன்றி, வழிபாடு. அதாவது உழைத்து கற்றுத்தந்தவரை நினைத்து அவரிடம் நன்றி சொல்லும் நாள்தான் குரு பூஜை. பொதுவாக குரு பூஜை என்பது குருக்கள், ஆசான்கள், சித்தர்கள் போன்றவர்களுக்கு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் தங்களின் அரசியலின் ஆசான் மற்றும் வழிகாட்டி என்பதாலும் கேப்டன் விஜயகாந்தை சித்தரின் மறுபிறப்பு என்ற பெரும்பாலானவர்களின் நம்பிக்கை மட்டுமல்ல, அதற்கு பல சான்றுகள் உள்ளன. குறிப்பாக இன்றளவும் சிவபக்தர்கள், அகோரிகள் போன்றோர் கேப்டன் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு நடத்துவதும் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் இறந்தவுடன் அவரின் இறுதி ஊர்வலத்தின் பொழுது கருடன் வட்டமடித்ததும். இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் பிரம்மா என்பவர் படைக்கும் கடவுள், விஷ்ணு என்பவர் காக்கும் கடவுள், சிவன் என்பவர் அழிக்கும், மாற்றம் செய்யக்கூடிய கடவுள் என்ற நம்பிக்கை. அந்த வகையில் கருடன் காக்கும் கடவுளான விஷ்ணுவின் வாகனமாக கருதப்படுகிறது. அதனால்தான் இறுதி ஊர்வலத்தின் பொழுது கருடன் வட்டமடித்ததை அன்று ஆன்மீகத்தை நம்புவர்களால் ஆச்சரியமாக பேசப்பட்டது. அது மட்டுமல்ல, கேப்டன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வுகள், பூஜைகள் செய்யப்படும் சமயங்களில் இன்றளவும் கருடன் அங்கு வட்டமடிப்பதை பலரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். கேப்டன் மறைந்த சில வாரங்களிலே அவரின் அலுவலகத்தில் கேப்டன் அமரும் அறைக்கு சிவனின் வாகனமாக கருதும் மிகப்பெரிய நல்ல பாம்பு வந்தது போன்ற அறிகுறிகளால் கேப்டனை மற்ற தலைவர்களை தாண்டி கடவுளாக கொண்டாட காரணம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மரணம் அடைந்த போது அவரது உடல் தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது வானத்தில் ஒரு கருடன் 3 முறை வட்டமிட்டு சென்றது. இதனை பார்த்த தேமுதிக தொண்டர்கள் பரவசமடைந்தனர். இந்த சூழ்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை அன்று தேமுதிக அலுவலகத்திற்கு விஜயகாந்த் வரும் அதே பாதையில் ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து வந்தது. அந்த பாம்பு நேராக விஜயகாந்த் அறைக்கு சென்று சிறிது நேரம் அங்கிருந்து விட்டு பின்னர் வெளியேறியது. இதனை அங்கிருந்தவர்கள் உடனடியாக செல்போனில் படம் பிடித்தார்கள்.
கேப்டன் விஜயகாந்த் தான் நல்ல பாம்பு ரூபத்தில் தனது அலுவலகத்திற்கு வந்து சென்றார் என்று பரபரப்பாக பேச ஆரம்பித்துள்ளனர். ஆன்மீகத்தை நம்புகிறவர்கள் இதை ஏற்கிறார்கள், ஆன்மீகத்தை நம்பாதவர்கள் இதை விமர்சனம் செய்கிறார்கள். நம்பிக்கை மற்றும் விமர்சனத்தையும் தாண்டி அனைவரும் கேப்டன் விஜயகாந்தை வணங்க மிக முக்கிய காரணம், இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் குணம். யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் அளித்த அன்னதானமே காரணம். இவ்விரண்டையும் அவர் வாழும் பொழுது மட்டுமல்ல, இறந்தும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் என்பதே அதன் சிறப்பு. ஆம், கேப்டன் விஜயகாந்த் என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அவர் அளித்த அன்னதானமும் மற்றவர்களுக்கு உணவளித்து அதை பார்த்து மகிழும் குணமே. ஆதலால் இன்றளவும் அவரின் ஆலயத்தில் கொடுக்கப்படும் அன்னதானத்தின் மூலம் தினமும் 3000 முதல் 5000 வரை மக்கள் பசியாறுகிறார்கள். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியோ தலைவரோ செய்யாத ஒன்று. கற்களுக்கு பூஜை செய்வதை விட இப்பேற்பட்ட மாமனிதருக்கு குரு பூஜை என்பது பொருத்தமான ஒன்று. இந்த குரு பூஜையில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னையா காசு 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 பணம் நடப்புவங்க, நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. நிகழ்வு 3. தமிழக அரசியல் மாநாடு என்றால் அது தேமுதிகவின் மாநாடே முதலிடம் என்பதை அனைத்து கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளும் ஒன்று. ஆதலால் தான் இன்றளவும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை கூட கேப்டன் விஜயகாந்தின் மதுரை மாநாட்டோடு ஒப்பிட்டு அதைவிட பெரிய மாநாடல்ல என்று மாற்றுக் கட்சிக்காரர்களே பேசுகிறார்கள். அப்பேற்பட்ட மாநாட்டிற்கு பெயர் போன தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு .0 மாநாடு கடலூர் மாவட்டத்தில் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கேப்டன் இல்லாமல் நடக்கும் முதல் மாநாடு இந்த மாநாடு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் வேளையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்திப்போம், மாநாட்டிற்கு அழைப்போம் என்ற வாசகத்திற்கிணங்க தொண்டர்களையும் பொதுமக்களையும் அழைக்கும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர். மறுபுறம் சுவர் விளம்பரங்கள், மாநாட்டு நிதியளிப்பு போன்றவற்றால் தேசிய முற்போக்கு கழகமும் தொண்டர்களும் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை காணும் பொழுது தேமுதிக என்ற கட்சி தேய்ந்து போகவில்லை. அது பீனிக்ஸ் பறவையை போன்று வீறு கொண்டு மேலே பறக்க தயாராகிவிட்டது. தேர்தலில் களமாட என்றே தோன்றுகிறது. Lens View Beyond the Spotlights.